Good afternoon, students. So in the previous class I discussed Weierstrain theory and Saximo's theory. So both are explained the stability of cycloalkane. So today I discussed Carlson and Moffitt concept. This is also explained the stability of cycloalkane based on orbital overlapping. So orbital overlapping வச்சிட்டு இந்த cycloalkane ஸ்டெபிலிட்டியை இந்த தியரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. So already you know that in alkane, for example, you take a methane 4sp3 hybrid orbital overlap coaxially and the carbon-carbon bond angle is 109.5 degree. So methane எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதோட hybridization வந்து sp3. ஸோ அதோட பாண்ட் ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா 109.5 degree. But according to Carlson, in the case of cycloalkane, the sp3 hybridized orbital are not pointing towards one another in the same straight line. So meaning பார்த்தோம் அப்படின்னா suppose cycloalkaneல 6 carbon atoms present ஆயிருக்கும். So this is the structure of cycloalkane. So இதில் இருக்கிற கார்பன் sp3, அதே மாதிரி இந்த கார்பனும் sp3 தான். ஸோ இந்த ரெண்டுமே எதில் இன்வால்வ் ஆகும்? ஹைப்ரிடைசேஷன் இன்வால்வ் ஆனால் தான் உனக்கு கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்மேஷன் நமக்கு அந்த இடத்துல பாசிபிள். அதே மாதிரி தான் எல்லா பாண்ட் மேக்கிங்கும். சப்போஸ் இன் நார்மல் அல்கேன் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஓவர்லேப். ஸோ திஸ் இஸ் அ ஆக்சியல் ஓவர்லேப். ஸோ திஸ் இஸ் அ குட் ஓவர்லேப். ஸோ பாண்ட் ஸ்ட்ரென்த்தும் இதில் வந்து ஹையராக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஸ்டேபிளாகவும் இருக்கும். பட் இந்த கேஸில் சைக்ளோஅல்கேன் கேஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஆக்சியல் ஓவர்லேப் இருக்காது. இந்த மாதிரி ஒரு பெண்ட் ஆகிட்டு தான் அந்த இடத்துல ஓவர்லேப் வந்து பாசிபிள். சரியா? ஸோ அப்படி பெண்ட் ஆகும்போது ஸோ ஓவர்லேப் வந்து ரொம்ப ரொம்ப வீக்கராக இருக்கும் இந்த கேஸில். ஸோ இட் இஸ் அ புவர் ஓவர்லேப். ஸோ த பாண்ட் ஸ்ட்ரென்த்தும் அந்த இடத்துல எப்படி இருக்கும் உனக்கு? அன்ஸ்டேபிள் தான். ஸோ இந்த மாதிரி ஓவர்லேப் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெண்ட். ஸோ இந்த இடத்துல பெண்ட் ஆகுது இல்லையா? ஸோ திஸ் இஸ் த பெண்ட் ஆர் பனானா பாண்ட். ஓகே, ஸோ இதோட ஆங்கிள் பார்த்தோம்னா சப்போஸ் இது வந்து 180 டிகிரி இருக்கும். இந்த ஓவர்லேப்பில் இந்த பாண்ட் ஆங்கிள் வந்து பார்த்தோம்னா 180 டிகிரி இருக்கும். பட் இந்த கேஸில் 180 இருக்காது. அதுக்கு பதிலாக என்ன இருக்கும்? 105 டிகிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த மாதிரி பாண்டை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெண்ட் ஆர் நம்ம பார்க்குறதுக்கு அது வந்து பனானா ஷேப்பில் இருக்கும். ஸோ இட் இஸ் அ banana bond. Okay, so the overlap at an angle 105 degree to form bend or banana bond. So the extent of overlapping is less and the carbon carbon bond in cycloalkane is much weaker than corresponding aliphatic saturated compound. So this rise to the instability in cycloalkane. So according to this concept, the stability decreased in cycloalkane is due to poor orbital overlapping. So this is the cyclopropane. So cyclopropane la 3 carbon atoms என்ன ஆகுது உனக்கு? ஆர்பிட்டல் ஓவர்லாப் ஆன மாதிரி இந்த இடத்துல நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். So once again I repeated. So Carlson and Moffitt concept. ஸோ இது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஆர்பிட்டல் ஓவர்லேப்பிங்கை வச்சு சைக்ளோஹெக்சனோட ஸ்டெபிலிட்டியை வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. பட் நார்மலாக எந்த ஒரு அல்கைன் எடுத்தாலும் அந்த கார்பன் கார்பன் ஹைப்ரிடைசேஷன் பார்த்தோன்னா sp3, அதே மாதிரி அதோட பாண்ட் ஆங்கிள் வந்து 109.5 டிகிரி. ஸோ அந்த ஓவர்லேப் பார்த்தா அப்படின்னா ஒரு ஆர்பிட்டாலும் இன்னொரு ஆர்பிட்டாலும் ஆக்சியலில் வந்து ஓவர்லேப் ஆச்சு அப்படின்னா அதோட பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து ஸ்ட்ராங்கராக இருக்கும் அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ ஸ்டேபிள் ஒன். பட் இந்த கேஸை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓவர்லேப் வந்து என்ன ஆகலை உனக்கு? புவர் ஓவர்லேப். ஸோ புவர் ஓவர்லேப் மீன்ஸ் இந்த பாண்ட் ஆங்கிள் வந்து 105 டிகிரியில் தான் ஓவர்லேப் ஆகும். ஸோ அந்த இடத்துல நமக்கு பெண்டிங் வந்து பாசிபிள். ஸோ திஸ் டைப் ஆஃப் பாண்ட் இஸ் கால்ட் அஸ் பெண்ட் ஆர் பனானா பாண்ட். ஸோ திஸ் டைப் ஆஃப் ஓவர்லேப்பிங் ரெடியூஸ் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் cycloalkane. ஓகே, ஸோ next I discussed the conformation of cyclohexane. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சைக்ளோஹெக்சேன் வந்து பேயர்ஸ்ட்ரெயின் தியரி படி எப்படி இருக்கும்? பிளேனராக இருக்கும். பட் அடுத்து சக்சிமோர் அவங்களாம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா
cyclohexanes வந்து எப்படி இருக்கும் bucket shape. So this is a non-planar. Okay, so cyclohexane exists as a bucket shape. இந்த மாதிரி பெண்ட் ஆயிருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் bucketனு சொல்லுவோம். It is the non-planar. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா அதில் என்ன ஸ்ட்ரெயின் இருக்காது ஆங்கிள் ஸ்ட்ரெயின் வந்து இருக்காது. ஸோ அப்போ இந்த காம்பவுண்ட் எதுக்கு ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னா சப்போஸ் இதில் 6 கார்பன் இருக்குது, அதோட ஓப்பன் செயின் வந்து ஹெக்ஸேன். ஸோ ஹெக்ஸேன் எந்த அளவுக்கு ஸ்டேபிளோ அதே அளவுக்கு இந்த சைக்ளோஹெக்ஸேன் எப்படி இருக்கும் உனக்கு ஸ்டேபிளாக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றிலையும் நமக்கு என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு கார்பன் கார்பன் பாண்ட் இருக்குது. ஸோ அதை ட்விஸ்ட் பண்ணும்போது நமக்கு டிஃப்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் அந்த இடத்துல பாசிபிள். சப்போஸ் ஒரு ஸ்டிக் இருக்குது அப்படின்னா அது ஃப்ளெக்சிபிள் ஸ்டிக்காக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் மேலே பெண்ட் பண்ணலாம், கீழே பெண்ட் பண்ணலாம், சைடில். ஸோ அந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி நம்ம இன்னொரு ஷேப்புக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதே கான்செப்ட் தான் சைக்ளோஹெக்ஸேனில் இருக்கிற கார்பன் கார்பன் பாண்டை வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ணும்போது நமக்கு டிஃப்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆஃப் சைக்ளோஹெக்ஸேன் இஸ் பாசிபிள். ஸோ த 4 மெயின் கன்ஃபர்மேஷன் ஆஃப் சைக்ளோஹெக்ஸேன் ஆர் this is the chair conformation. Okay, so chair conformation, boat, twist boat, half chair conformation. So the carbon carbon bond நம்ம twist பண்ணும்போது நமக்கு இந்த 4 conformation வந்து possible. Okay, so let's see one by one. So first one is the chair conformation. So the 4 conformationல chair conformation எப்படி இருக்கும் more stable because it is free from torsional strain. So what is torsional strain? Suppose ரெண்டு ஆட்டம் கொஞ்சம் நியராக இருக்குது அப்படின்னா ஸோ என்ன ஆகும் இதுக்கு இந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ரெயின் வந்து பாசிபிள். சப்போஸ் பல்கி குரூப்பாக இருக்க நமக்கு இங்கே வந்து என்ன ஆகும் ஒரு சம் ஸ்ட்ரெயின் இஸ் பாசிபிள். பட் சேர் கன்ஃபர்மேஷனில் என்ன ஆகாது ஒரு ஆட்டமும் இன்னொரு ஆட்டமுக்கு இடையில என்ன இருக்காது உனக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெயினுமே இருக்காது. ஸோ அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் டார்ஷனல் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். ஸோ த டார்ஷனல் ஸ்ட்ரெயின் மீன்ஸ் இட் இஸ் காஸ்டு பை க்ளோஸ்ட் அப்ரோச் ஆஃப் ஆட்டம் ஆர் குரூப் செப்பரேட்டட் பை 3 கோவலன்ட் பாண்ட். ஸோ நம்ம ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் சேர் கன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே ஒரு கார்பன் இருக்குது, இதில் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் 1 bond, another 1 bond, பட் டோட்டலாக 3 bonds இருக்குது. திஸ் இஸ் த another atom. ஸோ இங்கேயும் ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னா 1 நம்ம இப்படி கூட கவுண்ட் பண்ணிக்கலாம் 1 2 3 ஆர் 1 2 3. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள ஸ்ட்ரெயின். ஸோ இது ரெண்டும் சப்போஸ் இன்ட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ரெயின் பாசிபிள். ஸோ இந்த குரூப் பல்கியராக ஸோ இந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஸ்ட்ரெயின் வரும்போது இது வந்து அன்ஸ்டேபிள் லெவலுக்கு போயிடும். ஸோ சேர் கன்ஃபர்மேஷனில் மட்டும் அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் கிடையாது. ஸோ அதனால் அது வந்து மோர் ஸ்டேபிள். ஸோ இன் சைக்ளோஹெக்ஸேன் ஆல் த 12 hydrogen are in staggered state. ஸோ staggered state அப்படின்னா ஸோ இங்கே வந்து நான் ஈத்தேனை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் சைக்ளோஹெக்ஸேன்னா இங்கே another 1 ring வந்துடும். சரியா? ஸோ ஸ்டாகர்ட் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இப்படி ஒரு சர்க்கிளில் நம்ம 2 கார்பனையும் மென்ஷன் பண்ணுறது. சரியா? திஸ் இஸ் அ சேர் ஃபார்ம். ஸோ ஃப்ரண்ட் கார்பன் அதுக்கு பின்னாடி ஒரு கார்பன் இருக்கும், இது ஒரு கார்பன். சப்போஸ் CH3 CH3 இதுக்கு தான் நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு CH3 ஃப்ரண்ட்டில் இருக்கும், another 1 CH3 வந்து எப்படி இருக்கும் பேக்கில் இருக்கும். திஸ் இஸ் த 3 hydrogen atom. இது ஒரு கார்பனோட 3 hydrogen. திஸ் இஸ் த another 3 hydrogen. ஸோ இது வந்து இந்த பொசிஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஸ்டாகர்ட் ஸ்டேட்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஹைட்ரஜனுக்கு இன்னொரு ஹைட்ரஜனுக்குள்ள கேப் வந்து எப்படி இருக்குது கொஞ்சம் நிறையவே இருக்கும். ஸோ இதுக்கும் என்ன ஆகாது உனக்கு எந்த ஒரு இன்ட்ராக்ஷனும் பாசிபிள் கிடையாது. ஒன்று இன்னொன்று விட்டு எப்படி இருக்கும் ரொம்ப தள்ளி இருக்கும். ஸோ நம்ம அதே இந்த பொசிஷனில் ஒரு 12 ஹைட்ரஜன் நம்ம பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா சைக்ளோஹெக்ஸேனுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹைட்ரஜனுக்கும் இன்னொரு ஹைட்ரஜனுக்குள்ள இன்டர்வல் எப்படி இருக்கும் ரொம்பவே லார்ஜராக இருக்கும். ஸோ அந்த இடத்துல எந்த ஒரு ஸ்ட்ரெயினுமே நமக்கு பாசிபிள் கிடையாது. ஸோ சேர் ஃபார்ம் ஆஃப் சைக்ளோஹெக்ஸேன் இஸ் ஹைலி ஸ்டேபிள். ஸோ அதே மாதிரி பாண்ட் ஆங்கிள் இஸ் நியர்லி ஈக்குவல் டு 109.5 degree and also it is free from angle strain. ஸோ சேர் ஃபார்மில் ஆங்கிள் ஸ்ட்ரெயினும் இருக்காது, டார்ஷனல் ஸ்ட்ரெயினும் இருக்காது. ஸோ எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் இல்லாதனால இந்த சேர் ஃபார்ம் இஸ் ஹைலி ஸ்டேபிள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் போட் கன்ஃபர்மேஷன். ஸோ
ஸோ இந்த இடத்துல இந்த இதை வந்து அப்வர்டில் தூக்கணும் அப்படின்னா இது அப்படியே இந்த சைட் மேலே நோக்கி ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து என்னவா கன்வெர்ட் ஆயிரும், போட்டாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இதை மட்டும் பெண்ட் பண்ணி மேலே தூக்கும்போது ஆல்ரெடி இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கு. இதை மட்டும் மேலே நம்ம ட்விஸ்ட் பண்ணும்போது என்ன ஆயிரும், இந்த மாதிரி போட் கன்ஃபர்மேஷனுக்கு நமக்கு இது வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகே, ஸோ சேர் கன்ஃபர்மேஷன் மாதிரியே போட் கன்ஃபர்மேஷன் என்ன இல்லை, எந்த ஒரு ஆங்கிள் ஸ்ட்ரெயினும் இல்லை. பட் இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் வரையும் போது இது ஒரு கார்பனோட இது ஒரு கார்பனோட 3 ஹைட்ரஜன் ஆட்டம். திஸ் இஸ் த அனதர் கார்பன். ஸோ இந்த ஹைட்ரஜனுக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், உனக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. அது வந்து தள்ளி தள்ளி இருந்துச்சு, இது வந்து ரொம்ப க்ளோஸராக இருக்கும். இந்த ஃபார்மை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எக்லிப்ஸ்டு ஃபார்ம்னு சொல்லுவோம். சரியா, அதை எப்படி ஸ்டாகர்னு சொன்னோமோ இதை வந்து எக்லிப்ஸ்னு சொல்லுவோம். ஸோ போட் ஃபார்ம் எக்ஸிஸ்ட் இன் எக்லிப்ஸ்டு ஃபார்ம். ஸோ இந்த இடத்துல ஹைட்ரஜன் ரொம்ப நியராக இருக்கனால நமக்கு அங்கே என்ன பாசிபிள் அப்படின்னா டார்ஷனல் ஸ்ட்ரெயின் வந்து பாசிபிள். பட் சேர் கன்ஃபர்மேஷனில் அந்த டார்ஷனல் ஸ்ட்ரெயின் கிடையாது. போட் கன்ஃபர்மேஷனில் வரும்போது ஆங்கிள் ஸ்ட்ரெயின் கிடையாது. பட் என்ன இருக்கும், உனக்கு டார்ஷனல் ஸ்ட்ரெயின் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி வேறு என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா the hydrogen at C1 and C4. This is the first carbon, second carbon, third and fourth carbon. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இந்த ஃபர்ஸ்ட் கார்பன் உள்ள ஹைட்ரஜனுக்கும் ஃபோர்த் கார்பனுக்கு உள்ள ஹைட்ரஜனுக்கும் இடையில என்ன ஆகும், உனக்கு சப்போஸ் ஒரு ரிப்பல்ஷன் வந்து இருக்கும். ஸோ ரெண்டுமே அந்த எலக்ட்ரான் கிளவுட் வந்து என்ன ஆகும், அந்த இடத்துல ரிப்பல் ஆகும். ஸோ அந்த ரிப்பல்ஷன் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃப்ளாக் போல் இன்ட்ராக்ஷன். ஸோ ஃப்ளாக் போல் அப்படிங்கிறது கொடிக்கம்பம் மாதிரி. ஸோ இங்கே ஒரு கம்பம் நிற்கிது, இங்கே ஒரு கம்பம் இருக்குது அப்படின்னா ஸோ ரெண்டு கம்பத்தில் என்ன இருக்கும், உனக்கு ரெண்டு ஆட்டம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ரெண்டுமே நிற்கும் போது இவங்களுக்குள்ள சம் இன்ட்ராக்ஷன், சம் ரிப்பல்ஷன் இருந்து பாசிபிள். ஓகேவா, அதுதான் என்னது வாண்டர் வால்ஸ் ரிப்பல்ஷன். ஸோ வாட் இஸ் த வாண்டர் வால்ஸ் ரிப்பல்ஷன், ரெண்டு பேரும் டச் பண்ணிக்க மாட்டாங்க, பட் ரெண்டுக்கும் இடையில என்ன இருக்கும், உனக்கு கண்டிப்பாக ஒரு ரிப்பல்ஷன் வந்து பாசிபிள். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஃப்ளாக் போல் இன்ட்ராக்ஷன் சொல்கிறோம். ஸோ போட் ஃபார்மில் ரெண்டு ஸ்ட்ரெயின் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஒன் இஸ் அ டார்ஷனல் ஸ்ட்ரெயின், another one is black pole interaction. So இது ரெண்டும் இருக்கறனால boat conformation is less stable compared to chair conformation. Okay, so next twist boat. So இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பாயிண்ட் என்ன செய்வோம், ஸோ சாரி இன்னும் ஒன் மோர் பாயிண்ட் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இதோட எனர்ஜியை இந்த சேர் கன்ஃபர்மேஷனோட எனர்ஜியோட கம்பேர் பண்ணணும். So the energy of boat form, this is the boat form. இதோட எனர்ஜி வந்து 7.1 கிலோ கேலரி per mole is higher than chair form. ஸோ எப்பவுமே எனர்ஜி ஹையராக இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அ லெஸ் ஸ்டேபிள், லெஸ் எனர்ஜினா மோர் ஸ்டேபிள். ஸோ சேர் ஃபார்மோட கம்பேர் பண்ணும்போது போட் ஃபார்மோட எனர்ஜி வந்து 7.1 கிலோ கேலரி பர் மோல் ஹையராக இருக்கு. ஸோ திஸ் ஃபார்ம் இஸ் லெஸ் ஸ்டேபிள் தென் சேர் ஃபார்ம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ட்விஸ்ட் போட் கன்ஃபர்மேஷன். ஸோ ட்விஸ்ட் போட் எப்படின்னா, ஸோ இதை வந்து இப்படி கிராஸாக இந்த பாயிண்ட்டை இப்படி கிராஸாக இழுத்தோம் அப்படின்னா யூ கெட் ட்விஸ்ட் போட். ஓகே, ஸோ எல்லாமே அப்படியே தான் இருக்கும். இந்த இடத்துல ஒரு கார்பன் ஓகே. ஸோ 1 2 3 4 5 1 2 3 4 5 6. Okay, so this is a twist boat. The chair conformation is rigid but the boat conformation is flexible. So boat conformation நம்ம ஈஸியாக twist boatக்கு மாற்றிடலாம். ஸோ twist boatக்கு மாற்றும் போது அதில் என்ன நமக்கு ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா டார்ஷனல் ஸ்ட்ரெயினும் ரெடியூஸ் ஆகும், அதே போல் ஃப்ளாக் போல் இன்டராக்ஷன் அந்த இடத்துல decrease ஆகும். So the twist boat conformer has about 1.6 kilocalorie per mole less energy than boat form. So போட்டோட கன்ஃபார்ம் பண்ணும்போது இதில் ரெண்டு ஸ்ட்ரெயினுமே ப்ரெசென்ட் ஆகலை. ப்ரெசென்ட் ஆகலை மீன்ஸ் ஜஸ்ட் ரெடியூஸ் ஆகிருக்கு.
டார்ஷனல் ஸ்ட்ரெயினும் ரெடியூஸ் ஆயிருக்கு, ஃபிளாக் போல் இன்டராக்ஷனும் ரெடியூஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி எனர்ஜி வேல்யூ போட்டோட கம்பேர் பண்ணும்போது ட்விஸ்ட் போட்டுக்கு லெஸ் எனர்ஜி. ஸோ லெஸ் எனர்ஜி மீன்ஸ் இட் இஸ் அ மோர் ஸ்டேபிள். ஸோ போட் ஃபார்மோட கம்பேர் பண்ணும்போது ட்விஸ்ட் போட் இஸ் அ ஸ்டேபிள் ஒன். ஓகே, next half chair conformation. ஸோ இதை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கார்பனை பெண்ட் பண்ணும்போது ஸோ இது கன்வெர்ட்ஸ் டு ஹாஃப் சேர். ஸோ இருக்கிறதுல இது வந்து ரொம்ப ரொம்ப லீஸ்ட் ஸ்டேபிள். பிகாஸ் ஒன் சைடு பார்த்தோம் அப்படின்னா அது பிளேனாராக மாறிடும். சரியா? ஸோ பிளேனராக மாறிடுச்சு அப்படின்னா அந்த இதை நமக்கு என்ன பாசிபிள் அப்படின்னா டார்ஷனல் ஸ்ட்ரெயின் வந்து பாசிபிள். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ லாஸ்ட் கன்ஃபர்மேஷன், ஹாஃப் சேர் கன்ஃபர்மேஷன். ஸோ மற்ற 3 கன்ஃபர்மேஷனோட கம்பேர் பண்ணும்போது ஹாஃப் சேர் வந்து ரொம்பவே லெஸ் ஸ்டேபிள். பிகாஸ் ஒன் எண்ட் ஆஃப் த கார்பன் ஆட்டம்ஸ் வந்து இட் கன்வெர்ட்ஸ் டு பிளேனார். ஸோ பிளேனாராக சேஞ்ச் ஆகும்போது அதில் லிட்டில் பிட் என்ன ஆகும், உனக்கு டார்ஷனல் ஸ்ட்ரெயின் வந்து டெவலப் ஆகும். ஸோ அதே மாதிரி எனர்ஜி பார்த்தோம் அப்படின்னா சேர் கன்ஃபர்மேஷனோட கம்பேர் பண்ணும்போது 11 கிலோ கேலரி பர் மோல் ஹையர் எனர்ஜி தன் த சேர் ஃபார்ம். ஸோ எல்லாத்த விடமே எனர்ஜி எதுக்கு ஹையராக இருக்கும், ஹாஃப் சேருக்கு வந்து ஹையராக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே லெஸ் ஸ்டேபிள். ஓகே, ஸோ வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி? ஸோ சேர் கன்ஃபர்மேஷன் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் ட்விஸ்ட் போட், விச் இஸ் ஸ்டேபிள் தென் போட், விச் இஸ் ஸ்டேபிள் தென் ஹாஃப் சேர். ஸோ ஹாஃப் சேர் கன்ஃபர்மேஷன் தான் இருக்கிறதுல லீஸ்ட் ஸ்டேபிள். ஸோ இதை வந்து ஒரு கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா based on the potential energy, this is the potential energy diagram, this is the rotation. So சேர்ல இருந்து நமக்கு போட்டு ட்விஸ்ட் போட்டு மறுபடியும் என்ன உனக்கு சேர் கன்ஃபர்மேஷனுக்கு மாறிடும். ஸோ this is the rotation, this is the energy கிலோ கேலரி பர் மோல். ஸோ இருக்கிறதுல எதுக்கு ரொம்ப ரொம்ப லோயர் எனர்ஜி, சேர் ஃபார்முக்கு லோயர் எனர்ஜி. ஸோ ஃபர்ஸ்ட் சேரை வந்து நம்ம ஹாஃப் சேருக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். சரியா? ஸோ ஒரு இந்த கார்பன் மட்டும் ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இட் கன்வெர்ட்ஸ் டு ஹாஃப் சேர். ஸோ அதோட எனர்ஜி பார்த்தோம் அப்படின்னா சேர் ஃபார்மை விட 11 கிலோ கேலரி பர் மோல் வந்து ஹையராக இருக்குது. ஓகே, எகெயின் இந்த ஹாஃப் சேரை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணலாம், ட்விஸ்ட் போட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ ட்விஸ்ட் போட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதோட எனர்ஜி லெவல் வந்து சேர் ஃபார்மை விட 5.5 தான் கூட இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ட்விஸ்ட் போட் என்னவா கன்வெர்ட் ஆகுது, போட் ஃபார்மாக கன்வெர்ட் ஆகுது. அதோட எனர்ஜி பார்த்தோம் அப்படின்னா இதோட கம்பேர் பண்ணும்போது 7.1 கிலோ கேலரி ஹையராக இருக்குது. அகெயின் இட் கன்வெர்ட்ஸ் டு ட்விஸ்ட் போட், அகெயின் இட் கன்வெர்ட்ஸ் டு ஹாஃப் சேர், தென் இட் இஸ் ஃபைனலி சேஞ்சஸ் டு சேர் ஃபார்ம். ஸோ இது வந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணலாம், சேர் ஃபார்ம் இஸ் மோர் ஸ்டேபிள், ட்விஸ்ட் போட் இஸ் stable than boat and half chair. This is the boat form, this is little bit stable, and half chair has very high amount of potential energy, so it is the least stable. Okay, so next conformation of monosubstituted cyclohexane. So in the chair conformation of cyclohexane, each carbon atom has 2 kinds of bonds. So total of 6 carbon இருக்கு. 6 carbon லிமே each carbon has 2 hydrogen atom. So அதுல என்ன kind of hydrogen atom பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வந்து axial, another one is equatorial. So இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டால் வந்து அது axial, இந்த மாதிரி சைடில் போட்டோம் அப்படின்னா that is a equatorial. Suppose instead of hydrogen, so methyl as a substituent means, ஸோ மெத்தில் வந்து ஆக்சைடில் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா எதுக்கு இன்ட்ராக்ஷன் நடக்கும், C3க்கும் C5க்கும் என்ன ஆகும், உனக்கு இன்ட்ராக்ஷன் வந்து அந்த இடத்துல பாசிபிள். தட் இஸ் அ வாண்டர் வால்ஸ் ஸ்டெரிக் ரிப்பல்ஷன். ஸோ இந்த கார்பனுக்கும் இந்த கார்பன் உள்ள ஹைட்ரஜனுக்கும் இந்த கார்பன் உள்ள ஹைட்ரஜனுக்கும் என்ன ஆகும், சப்போஸ் மெத்தில் குரூப் ஆக்சியில் இங்கே ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இதுக்கும் 1க்கும் 3க்கும் 1க்கும் 5க்கும் என்ன ஆகும், உனக்கு
repulsion is possible. So the repulsion என்ன சொல்லுவோம், van der Waals or steric repulsion. So because methyl is a bulkier group, so ஒன்னு touch பண்ணல. So touch பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும், உனக்கு van der Waals force வந்து possible. So this is the van der Waals or steric repulsion. This is called 1315 dipole or diaxial interaction. சப்போஸ் மெத்தில் இங்கே வந்து ஆக்சைல் இல்லாமல் ஈக்குவட்டோரியலில் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி எந்த ஒரு இன்ட்ராக்ஷனும் அந்த இடத்துல பாசிபிள் கிடையாது. ஸோ த ஈக்குவட்டோரியல் ஐசோமர் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் ஆக்சியல் equatorial conformer is more stable than axial conformer. This is the picture representation. This is a chair form of cyclohexane. Here the first carbon has methyl substituent. Okay, this is the axial position. So the axial இருக்கும்போது எதுக்கு interaction நடக்கும், third carbon உள்ள ஹைட்ரஜனுக்கும் fifth carbon உள்ள ஹைட்ரஜனுக்கும் interaction வந்து possible. So this is the van der Waals repulsion. But in the case of equatorial பார்த்தோம் அப்படின்னா, so the methyl group equatorial இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டுக்கும் ஃபிஃப்த்துக்கும் என்ன ஆகும், உனக்கு எந்த ஒரு இன்ட்ராக்ஷன் அந்த இடத்துல பாசிபிள் கிடையாது. ஸோ எந்த ஒரு இன்ட்ராக்ஷனும் இல்லை அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், உனக்கு ஹைலி ஸ்டேபிளாக இருக்கும், இது வந்து லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும். சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த சைக்ளோஹெக்சேனில் எந்த ஒரு சப்ஸ்டிடியூண்ட்டும் ப்ரெசென்ட் ஆகலை. பட் சப்ஸ்டிடியூண்ட் இருந்துச்சு அப்படின்னா எந்த டைப் ஆஃப் கன்ஃபார்மர் வந்து ஸ்டேபிள்னு பார்க்க போகிறோம். இன் சைக்ளோஹெக்சேன் ஆல் த carbon has two hydrogen atom, two kinds of hydrogen atom, that is axial and equatorial. okay வா? so next வந்து ஒரு substituent இருந்துச்சு அப்படின்னா எந்த கன்ஃபார்மர் ஸ்டேபிள்னு பார்க்கணும். சப்போஸ் மெத்தில் வந்து ஃபர்ஸ்ட் கார்பன்ல பிரசன்ட் ஆயிருக்கு, ஆக்சியல் பொசிஷன்ல பிரசன்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா it has some interaction with C3 and C5 hydrogen atom. okay, so this interaction causes van der Waals repulsion or steric repulsion, and also it is called as 1,3 or 1,5 diaxial interaction. okay va? So this type of interaction is absent when substituent at a equatorial position. So this is the structure. This is the axial methyl group, this is the equatorial methyl group. If methyl is present at axial means there is some interaction between C3 and C5, but in equatorial there is no interaction with the C3 and C5 carbon atom. So this equatorial methyl cyclohexane is more stable than axial cyclohexane. okay, so அதை வந்து நம்ம எதில் ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு நியூமன் ப்ரொஜெக்ஷனில் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஆக்சியல் கன்ஃபார்மர் வந்து ஸ்டேபிளாக, ஈக்குவட்டோரியல் கன்ஃபார்மர் வந்து ஸ்டேபிளாக. ஓகேவா? ஸோ நம்ம எதை நியூமன் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவோம் அப்படின்னா இந்த மாதிரி சர்க்கிளில் இந்த பாண்டிங்கை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறத இதை நம்ம நியூமன் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவோம். This is the equatorial. This is chair conformation. This is a board conformation. ஸோ சேர் கன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாகர்ட் பொசிஷனில் இருக்கும். ஸோ ஸ்டாகர்ட்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு ஹைட்ரஜனும் இன்னொரு ஹைட்ரஜனும் எப்படி இருக்கும், ரொம்ப டிஸ்டன்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதுதான் ஸ்டாகர்ட்னு சொல்லுவோம். சப்போஸ் திஸ் இஸ் த டோட்டலாக 6 கார்பன் இருக்கு இல்லையா? ஸோ 6 கார்பனில் இது ஒரு கார்பன், இதுக்கு பேக்கில் ஒரு கார்பன் இருக்கும். ஸோ 1 2 3 4 5 பேக்கில் ஒன்று இருக்கும் 6. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கிறது எல்லாமே ஆக்சியல் ஹைட்ரஜன், இது ஃபுல்லாமே சைடில் போட்டிருக்கிறது எல்லாமே ஈக்குவட்டோரியல் ஹைட்ரஜன். சப்போஸ் ஈக்குவட்டோரியலில் மெத்தில் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு இன்ட்ராக்ஷனுமே உனக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகலை. ஸோ இந்த ஆக்சியல் ஹைட்ரஜனுக்கும் இந்த ஈக்குவட்டோரியல் மெத்திலுக்கும் எந்த ஒரு இன்ட்ராக்ஷனும் இல்லை. ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் எதை எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னா கிளியர்லி டெல்ஸ் தட் ஈக்குவட்டோரியல் கன்ஃபார்மர் இஸ் மோர் ஸ்டேபிள். ஸோ அதே தான் நம்ம எதில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம், போட்லேயும் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ போட்டில் இருக்கும்போது
So this is the board conformation. So board conformation லுமே so இது வந்து ஹைட்ரஜன். So because it டோட்டலாக 6 கார்பன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஒரு கார்பன் டாட்டில் இன்னொரு கார்பன் சர்க்கிளில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கேயுமே ஹியர் ஐ ஷோ த ஹைட்ரஜன், பட் ஹைட்ரஜன் பதிலாக இங்கே என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம், மெத்திலும் ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். சப்போர்ட் ஈக்குவட்டோரியலில் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா இது வந்து இன்னொரு ஹைட்ரஜன், சப்போஸ் C3 இருக்கலாம், அப்படி இல்லாட்டி C5 இருக்கலாம். ஸோ ஒன்று இப்படி இருக்கும், ஒரு ஸ்ட்ரைட்டு ஸ்டிக் மனைக்கு. சப்போஸ் ஒரு ஆட்டம் இங்கே ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா அனதர் ஒன் ஆட்டம் அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஃபார் அவே தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போயுமே நமக்கு அந்த இடத்துல என்ன பாசிபிள் கிடையாது, எந்த ஒரு இன்ட்ராக்ஷனும் பாசிபிள் கிடையாது. அந்த ஈக்குவட்டோரியல் மெத்தில் குரூப்புக்கும் ஒரு C3 ஆர் C5 ஹைட்ரஜனுக்கும் எந்த ஒரு இன்ட்ராக்ஷனும் இதுலேயும் பாசிபிள் கிடையாது. ஸோ இங்கே நம்ம போட்டிருக்கிறது வந்து பக்கத்தில் இருக்க மாதிரி போட்டிருக்கோம், பட் ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா நியராக இருக்காது. ஒன்று நம்மளை நோக்கி இருக்கும், இன்னொன்று வந்து நம்மளோட அந்த பேக்கில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டுக்கும் இன்ட்ராக்ஷன் வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ இன்ட்ராக்ஷன் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல எந்த ஒரு ஸ்ட்ரெயினோ அக்கர் ஆகாது. ஸோ equatorial isomer, that is conformer, equatorial conformer is more stable than axial conformer. ஸோ சேரும் அதே தான் எக்ஸ்பிளைன் பண்ணும். சேர் ஃபார்ம் பார்த்தோம் அப்படின்னா அதுலேயுமே ஈக்குவட்டோரியலும் அந்த ஆக்சியல் ஹைட்ரஜன் எப்படி இருக்குது, ஃபார் அவே தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கேயுமே எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் பாசிபிள் கிடையாது. அதே போல் இங்கேயும் எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் பாசிபிள் கிடையாது. ஸோ போத் தி ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன்ஸ் தட் equatorial conformer is more stable than axial conformer. Okay.